ஸ்ரீ குருப்பியோ நமக. இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு போன பாசுரத்தில் ஆண்டாள் கேட்டதற்கு கண்ணன் ஒரு பறை தயார் பண்ணி வச்சிருந்தானா. அந்த பறை என்னன்னு பார்த்தா பல்பற கொட்டன்னு ஒரு வாத்தியம். அதை இழுத்தா தப்பு தப்புன்னு சத்தம் கேட்கும். அதை எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வந்தான் கண்ணன். எல்லாரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு, கோத என்னது இது, இற்றை பறை கொள்வான், இதுதான் அந்த பறையா அப்படின்னு தோழி கேட்டதற்கு ஆண்டாள் கண்ணனிடம் போய், நாங்கள் இதை கேட்கல கண்ணா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட கண்ணன், அப்போ இது இல்லையா, அப்போ வேற என்ன பறை அப்படின்னு கேட்டதற்கு இந்த 29வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாற்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். கண்ணா, இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப சின்னதான கால வேளையில உன் தாமரை பாதத்தை போற்றி பாடுறதுக்கான பொருளை கேளு, நான் சொல்றேன்னு சொன்னான். பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. பசுமைக்கும் குலத்தில் பிறந்த நீ எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கைங்கரியமாவது பெற்றுக்கொள்ளாமல் நீ போகக்கூடாது. இற்றை பறைகொள்வான் அன்று கோவிந்தா, நாங்க எல்லாரும் கேட்டதை நீ கொடுத்தோனே உன்னை விட்டு போகிறதுக்காக இங்க வரல. அப்ப எதற்கு வந்தா? எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு, 7 ஜென்மம் நாங்க பிறக்கணும். கண்ணன் பார்த்துட்டு, என்னடா எல்லாரும் வைகுண்டத்துக்கு குடு கொடு கொடுன்னு கேட்குறா, நீங்க என்னடானா பிறக்கணும்னு கேட்கிறேளே அப்படின்னு கேட்டதற்கு, ஆமா பிறக்கணும், 7 பிறவியும் உன்னோடு சேர்ந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்றான். சேர்ந்து அவதாரம் பண்றது மட்டும் இல்லை, உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாற்செய்வோம், உன்னோடு பிறந்து உனக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். இதை தவிர வேற ஏதாவது எங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நீயே அகற்றி அருள வேண்டும் சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.